பீகார் மக்களின் கைத்தட்டலை பெற்றார் சிஎம் ஸ்டாலின் அவர்கள். நேற்று நடந்த பீகார் ஓட் திருட்டுக்கு எதிரான பேரணியில சிஎம் ஸ்டாலின் கலந்துகிட்டாரு. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்க இருக்கும் பாட்னாவில் தான் போட்டோம். எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்லைன்னும் எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினைச்சாங்க பாஜக. அவங்க கர்வத்தை தகர்த்து 400 இடம் எங்களுக்குன்னு கனவு கண்டவர்களை 240 இடங்களை அடக்குனது இந்தியா கூட்டணி தான் அப்படின்னு பேசி பீகார் மக்களின் கைத்தட்டலை பெற்றார் ஸ்டாலின் அவர்கள். பீகார்ல கடந்த தேர்தலின் போது 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதற்கு காங்கிரஸ் தரப்பில் இருந்து கடும் எதிர்ப்பு வந்தது. அதை தொடர்ந்து நேற்று இந்த பேரணி நடந்திருக்கு. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் நடந்த இந்த பேரணியில் தேஜஸ்வி யாதவும் எம்பி கனிமொழி கருணாநிதியும் பங்கேற்றாங்க. மேலும் பீகாரிகளை இழிவுபடுத்திய திமுக தலைவர்கள் இப்போது பீகாரில் வாக்கு கேட்கிறார்கள். இது அரசியல் நாடகம் தவிர வேற எதுவும் இல்லை என பாஜக குற்றம் சாட்டியிருக்கு.